என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ காத்திருந்து சோர்வடைந்து விட்டாயா? உன் முகத்திற்கு முன்பாக கதவுகள் மீண்டும் மீண்டும் மூடப்படுகிறதா? நேர்காணல்களில் நிராகரிப்பை சந்தித்து உன் இதயம் உடைந்து போயிருக்கிறதா? இன்று பரலோகம் உனக்கு பதிலளிக்கிறது. இன்று தேவதூதர்கள் உனக்காக போரிட இறங்கி வருகிறார்கள். உன் இருதயத்தை தயார் செய், உன் விசுவாசத்தை உயர்த்து, ஏனெனில் எப்பாத்தா என்ற வார்த்தை இப்பொழுது உன் சூழ்நிலையை என்றென்றைக்குமாக மாற்றப்போகிறது. தெய்வீக அற்புதம் தொடங்கும் இந்த தருணத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. பரலோக சேனைகளின் அதிபதியாகிய புனித மிக்கேலே, நற்செய்தியின் தூதராகிய புனித கப்ரியேலே, இறைவனின் மருந்தாகிய புனித ரஃபேலே, இப்போது இந்த ஜெபத்தின் இடத்திற்கு வாருங்கள். நாங்கள் இப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாதவனும் திக்கிப் பேசுபவனுமாகிய ஒருவனை குணப்படுத்த பயன்படுத்திய அதே வார்த்தையான அரமேய மொழியில் எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்ற வார்த்தையின் வல்லமையை செயல்படுத்துகிறோம். இன்று ஒவ்வொரு அதிகாரத்துவத் தடையும், ஒவ்வொரு மூடப்பட்ட தூதரக கதவும், ஒவ்வொரு தாமதப்படுத்தும் ஆவியும், ஒவ்வொரு எதிர்மறையான அதிகாரியின் மனமும் இந்த வார்த்தையின் அதிகாரத்தால் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். பரலோகத்தின் அதிகாரம் இப்போது பூமியில் இறங்குகிறது. முதலாம் அலை. புனித மிக்கேலின் பட்டயம். பரலோக சேனைகளின் தளபதியே, அதிதூதரான புனித மிக்கேலே, உமது அசைக்க முடியாத வாளை நான் இப்போது அழைக்கிறேன். என் விசா விண்ணப்பம், என் குடியுரிமை ஆவணங்கள், என் பயணத் திட்டங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் அம்புகளையும், தீய பார்வைகளையும், பில்லி சூனிய மந்திரங்களையும், சாப வார்த்தைகளையும் இப்போதே வெட்டி எறியும். என் பெயரைத் தடுக்கும் ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் தகர்த்தெறியும். என் ஆவணங்கள் இருக்கும் கோப்புகளில், என் பெயர் இருக்கும் கணினி அமைப்புகளில், என் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் அதிகாரிகளின் மனதில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியின் செல்வாக்கையும் உமது பட்டயம் கொண்டு சிதறடியும். என் பயணத்தைத் தடுக்க என் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது அறியாதவர்கள் மூலம் வந்த ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும், ஒவ்வொரு சந்தேக வார்த்தையையும், ஒவ்வொரு அவநம்பிக்கையையும் இப்போது துண்டித்துவிடும். என் பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத ஒவ்வொரு முள்ளையும், ஒவ்வொரு பொறியையும், ஒவ்வொரு தடையையும் உமது நெருப்பு வாளால் சுட்டெரிப்பீராக. பிசாசின் ஒவ்வொரு திட்டமும் என் ஆவணங்களை தாமதப்படுத்தவோ, நிராகரிக்கவோ, தொலைந்து போகச் செய்யவோ பின்னப்பட்ட ஒவ்வொரு சதிவலையும் இப்போது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். என் விண்ணப்பத்தின் மீது கவிழ்ந்திருக்கும் இருளின் மேகம் விலகட்டும். பரலோகத்தின் ஒளி என் கோப்புகளின் மீது பிரகாசிக்கட்டும். புனித மிக்கேலே, எனக்காக போரிடுவீராக. என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்யும். என் விடுதலை இப்போது தொடங்குகிறது. ஆமேன். இரண்டாம் அலை. தடைகளை உடைத்தல். நான் இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆவணங்கள் மற்றும் விசா செயல்முறைக்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு அதிகாரத்துவ சுவரையும் நான் கண்டிக்கிறேன். பிடிவாதத்தின் ஆவியே, தாமதத்தின் ஆவியே, நிராகரிப்பின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, உங்களை நான் இயேசுவின் இரத்தத்தால் கட்டுகிறேன். என் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் அதிகாரிகளின் இதயங்களை கடினப்படுத்தும் ஒவ்வொரு பிசாசின் கிரியையையும் நான் எதிர்க்கிறேன். அவர்களின் கண்களை மறைக்கும் ஒவ்வொரு திரையையும் நான் கிழிக்கிறேன். அவர்களின் மனதில் விதைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சந்தேகத்தையும், ஒவ்வொரு பாரபட்சத்தையும், ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணத்தையும் நான் கட்டளையிட்டு வெளியேற்றுகிறேன். எப்பாத்தா, கடினமான இதயங்கள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, மூடப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, தாமதப்படுத்தும் சட்டங்கள் எனக்கு சாதகமாக வளைக்கப்படட்டும். செங்கடலை பிளந்த தேவனே, எனக்கும் என் ஆவணங்களுக்கும் இடையில் இருக்கும் இந்த அதிகாரத்துவ செங்கடலை பிளப்பீராக. எரிகோவின் மதில்களை தகர்த்த தேவனே, இந்த தூதரகத்தின், இந்த அரசாங்க அலுவலகத்தின் கண்ணுக்குத் தெரியாத எதிர்ப்பின் மதில்களை தகர்த்தெறியும். நான் இப்போது என் கோப்புகளின் மீது இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். எந்த ஒரு அழிக்கும் தூதனும், எந்த ஒரு நிராகரிக்கும் அதிகாரியும் அதைத் தொட முடியாது. என் விண்ணப்பம் பாதுகாக்கப்படுகிறது, முத்திரையிடப்படுகிறது மற்றும் தெய்வீக தயவால் சூழப்பட்டுள்ளது. ஆமென். மூன்றாம் அலை. முன்னோர்களின் பாவங்களிலிருந்து விடுதலை. தந்தையே, என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் வைத்த உடன்படிக்கைகள், அவர்கள் அறியாமலோ அல்லது அறிந்தோ செய்த தவறுகளால்
என் வாழ்க்கையில், குறிப்பாக என் பயணம் மற்றும் ஆவணங்கள் விஷயத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவற்றை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் இப்போது மன்னிக்க வேண்டுகிறேன். அவர்களின் பாவங்கள் என் தலையெழுத்தை கட்டுப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு தலைமுறை சாபத்தையும் ஒவ்வொரு பரம்பரை தடையையும் இப்போது உடைக்கிறது. என் குடும்பத்தில் யாரும் வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்திருந்தால் அந்த சங்கிலியை நான் உடைக்கிறேன். என் குடும்பத்தில் ஆவணங்களால் அவதிப்பட்டிருந்தால் அந்த சுழற்சியை நான் உடைக்கிறேன். நான் ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு வாரிசு. நான் தேசங்களுக்குச் செல்லும்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் முன்னோர்களின் தோல்விகள் என் வெற்றியை தடுக்காது. அவர்களின் கடன்கள் என் ஆசீர்வாதங்களை திருடாது. சிலுவையில் இயேசு என் சாபங்களை ஏற்றுக்கொண்டார். எனவே என் பயணத்திற்கும் ஆவணங்களுக்கும் எதிரான ஒவ்வொரு சாபமும் இப்போது அதிகாரமற்றதாகிறது. நான் விடுதலையாக்கப்பட்டவன். என் பாதை சுத்தமாக்கப்பட்டுள்ளது. என் விண்ணப்பத்தின் மீது எந்த பழியும் இல்லை, எந்த கரையும் இல்லை. அது பரிசுத்தமானது. அது தேவனுடைய தயவால் மூடப்பட்டுள்ளது. ஆமென். 4ஆம் அலை. புனித மிக்கேலின் பாதுகாப்பு கவசம். அதிதூதரான புனித மிக்கேலே, உமது நீல நிற நெருப்புக் கவசத்தால் இப்போது என்னை மூடிக்கொள்ளும். என் விண்ணப்பத்தைச் சுற்றிலும், என் ஆவணங்களைச் சுற்றிலும், என் பாஸ்போர்ட்டைச் சுற்றிலும் ஒரு அபேத்திய கோட்டையை எழுப்பும். எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு பொறாமை கொண்ட மனிதனின் ஜெபமும், எந்த ஒரு சூனியக்காரனின் சடங்கும் இந்த கோட்டையை ஊடுருவ முடியாது. என் ஆவணங்கள் தொலைந்து போவதிலிருந்தும், திருடப்படுவதிலிருந்தும், சேதமடைவதிலிருந்தும் பாதுகாக்கப்படட்டும். அதை கையாளும் ஒவ்வொரு நபரின் கைகளும் தேவனால் வழிநடத்தப்படட்டும். என் விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் கணினி அமைப்புகள் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்கட்டும். எந்த ஒரு தொழில்நுட்பக் கோளாறும், எந்த ஒரு கணினிப் பிழையும் என் விண்ணப்பத்தை பாதிக்காது. நான் தூதரகத்திற்குச் செல்லும்போது, நேர்காணலுக்குச் செல்லும்போது, உமது சேனைகள் எனக்கு முன்னும் பின்னும், என் வலது புறமும் இடதுபுறமும் செல்லட்டும். உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் நடக்கிறேன். எந்த ஆபத்தும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னைச் சேராது. நான் தேவனுடைய தூதர்களால் சூழப்பட்டிருக்கிறேன். என் வெற்றி பாதுகாக்கப்பட்டு விட்டது. என் பயணம் பாதுகாக்கப்பட்டு விட்டது. என் ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டன. உமது பாதுகாப்பிற்காக நன்றி, புனித மிக்கேலே. ஆமென். 5ஆம் அலை. பொறாமை மற்றும் தீய கண்ணின் அழிவு. நான் இப்போது என் வாழ்க்கையின் மீதும், என் கனவுகளின் மீதும், என் பயணத் திட்டங்களின் மீதும் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தீய கண்ணையும், ஒவ்வொரு பொறாமை பார்வையையும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு அழிக்கிறேன். என் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், என் முன்னேற்றத்தைக் கண்டு வயிறெறிபவர்கள், நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை விரும்பாதவர்கள், அவர்களின் வார்த்தைகள், எண்ணங்கள், பார்வைகள் ஆகியவற்றால் அனுப்பப்பட்ட அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் இப்போது சக்தி இழக்கட்டும். அவர்கள் எனக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கரைந்து போகட்டும். அவர்கள் எனக்கு எதிராக அனுப்பும் ஒவ்வொரு சாபமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்பட்டும். நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவர்களை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ஆனால் அவர்களின் தீய செயல்கள் என் வாழ்க்கையில் பலிக்காது. இயேசுவின் இரத்தம் எனக்கும் அவர்களின் பொறாமைக்கும் இடையில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. நான் அவர்களின் தீய கண்ணுக்கு அப்பாற்பட்டவன். என் ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. என் ஆவணங்கள் அவர்களின் பொறாமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. என் விசா அவர்களின் தீய விருப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. வானத்தின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். என்னைத் தொடுபவன் அவருடைய கண்மணியைத் தொடுகிறான். எனவே எனக்கு எதிரான ஒவ்வொரு பொறாமையின் ஆயுதமும் செயலற்றுப் போகிறது. நான் வெற்றியுடன் முன்னேறுகிறேன். ஆமென். 6ஆம் அலை. கப்ரியேலின் நற்செய்தி. நற்செய்தியின் தூதராகிய அதிதூதர் கப்ரியேலே, நீர் சகரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் நற்செய்தியைக் கொண்டு வந்தது போல இப்போது எனக்கு நற்செய்தியைக் கொண்டு வாரும். என் விசா அங்கீகரிக்கப்பட்டது என்ற செய்தியை நான் கேட்கும்படி செய்வீராக. என் ஆவணங்கள் தயாராக உள்ளன என்ற மின்னஞ்சல், தொலைபேசி அழைப்பு அல்லது கடிதத்தை நான் பெறும்படி செய்வீராக. காத்திருப்பு முடிந்தது. உம்முடைய பிரசன்னம் நற்செய்தியின் நறுமணத்தை என் வாழ்வில் கொண்டு வரட்டும். தூதரகத்திலிருந்து வரும் ஒவ்வொரு தகவலும் நல்ல செய்தியாக இருக்கட்டும். நேர்காணலின் முடிவு வெற்றியாக இருக்கட்டும். எப்பாத்தா, தொடர்புகளின் கதவுகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, மின்னஞ்சல் பெட்டிகள் நற்செய்தியால் நிரம்பட்டும். எப்பாத்தா,
தொலைபேசிகள் நல்ல செய்தியுடன் ஒலிக்கட்டும். தாமதத்தின் ஆவி கப்ரியேலின் வருகையால் விரட்டப்படட்டும். சந்தேகத்தின் ஆவி கப்ரியேலின் அறிவிப்பால் மௌனமாக்கப்படட்டும். நான் இப்போது விசுவாசத்தால் அறிக்கையிடுகிறேன். நல்ல செய்தி வருகிறது. என் அற்புதம் வழியில் உள்ளது. கப்ரியேல் தூதர் அதை எனக்கு கொண்டு வருகிறார். என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. என் வாய் துதியால் நிரம்புகிறது. நான் வெற்றியை எதிர்பார்க்கிறேன். நான் வெற்றியை பெறுகிறேன். உமது பரிந்துரைக்காக நன்றி, புனித கப்ரியேலே. ஆமேன். 7ஆம் அலை. அதிகாரிகளின் கண்களில் தயவு. பரலோகத் தந்தையே, உமது வார்த்தை சொல்கிறது, ராஜாவின் இதயம் உமது கைகளில் நீரோடை போல இருக்கிறது. அதை நீர் விரும்பும் இடத்திற்கு திருப்புகிறீர். இப்போது என் விசா விண்ணப்பத்தை, என் ஆவணங்களை பரிசீலிக்கும் ஒவ்வொரு அதிகாரியின், ஒவ்வொரு அலுவலரின், ஒவ்வொரு நேர்காணல் அதிகாரியின் இதயத்தையும் எனக்கு சாதகமாக திருப்புமாறு நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் என் கோப்பை பார்க்கும்போது, அவர்கள் என் முகத்தை பார்க்கும்போது, அவர்களின் இதயங்களை இரக்கத்தாலும் கருணையாலும் தயவாலும் நிரப்பும். என் விண்ணப்பத்தில் உள்ள சிறு சிறு குறைகளை அவர்கள் கவனிக்காமல் இருக்கட்டும். என் தகுதிகளை அவர்கள் பெரிதாகக் காணட்டும். யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலும் சிறையிலும் தயவை பெற்றது போல, எஸ்தர் ராஜா அகாஸ்வேருவின் கண்களில் தயவை பெற்றது போல, தானியேல் அதிகாரிகளின் கண்களில் தயவை பெற்றது போல, நான் இப்போது இந்த அதிகாரிகளின் கண்களில் அசாதாரணமான தயவை பெறுகிறேன். எப்பாத்தா, அவர்களின் இதயங்கள் எனக்கு ஆதரவாக திறக்கப்படட்டும். எப்பாத்தா, அவர்களின் பேனாக்கள் அங்கீகாரத்தை எழுதட்டும். எப்பாத்தா, அவர்களின் உதடுகள் ஆம் என்று சொல்லட்டும். எனக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு பாரபட்சமான எண்ணமும், எந்த ஒரு கடினமான மனப்பான்மையும் இப்போது இயேசுவின் நாமத்தில் உருகிப் போகட்டும். அவர்கள் என்னை தேவனுடைய பிள்ளையாக பார்க்கட்டும். தெய்வீக தயவு ஒரு ஆடையைப் போல என்னை சுற்றிக் கொள்கிறது. நான் எங்கு சென்றாலும் இந்த தயவு எனக்கு முன் செல்கிறது. ஆமேன். 8ஆம் அலை. நிதித் தேவைகள் சந்திக்கப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஏகோவா ஈரே, என் தேவைகளை சந்திப்பவரே, இந்த விசா மற்றும் ஆவண செயல்முறைக்கு தேவையான அனைத்து நிதித் தேவைகளையும் அற்புதமாக சந்திக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். விண்ணப்ப கட்டணம், பயணச் செலவுகள், வழக்கறிஞர் கட்டணம், மருத்துவ பரிசோதனை கட்டணம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு தேவையான பணத்தை நான் இப்போது கட்டளையிட்டு வரவழைக்கிறேன். எப்பாத்தா, பரலோகத்தின் நிதி வாசல்கள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். எப்பாத்தா, என் வங்கிக் கணக்கு நிரம்பட்டும். கடன்படுவதிலிருந்தும் மற்றவர்களிடம் கையேந்துவதிலிருந்தும் என்னை விடுவிப்பீராக. மீனின் வாயிலிருந்து வரியைச் செலுத்துவதற்கான நாணயத்தை கொடுத்த தேவனே, எனக்கான பணத்தையும் அற்புதமாகக் கொடுப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்களை வீயசிப்பீராக. பணத்தடையால் என் பயணம் தாமதமாகாது. நிதி பற்றாக்குறையால் என் ஆவணங்கள் நிறுத்தப்படாது. நான் தேவனுடைய ஐசுவரியத்தின் வாரிசு. என் தேவைகள் அனைத்தும் அவருடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படுகின்றன. நான் பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கிறேன். நான் செழிப்பை அறிவிக்கிறேன். என் நிதி நிலைமை என் பயணத்திற்கு ஒரு தடையாக இருக்காது, ஆனால் ஒரு சாட்சியாக இருக்கும். ஆமென். 9ஆம் அலை. திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்பப் பெறப்படட்டும். ஆண்டவரே, கடந்த காலங்களில் பிசாசு என் பயண வாய்ப்புகளையோ, என் ஆவணங்களையோ, என் பணத்தையோ திருடியிருந்தால், இப்போது 7 மடங்காக அதை திரும்பத் தருமாறு நான் கட்டளையிடுகிறேன். இழந்த நேரங்கள், இழந்த வாய்ப்புகள், இழந்த நம்பிக்கைகள் அனைத்தும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மீட்டெடுக்கப்படட்டும். கடந்த கால நிராகரிப்புகளால் ஏற்பட்ட காயங்கள் குணமடையட்டும். அந்த நிராகரிப்புகள் என் எதிர்காலத்தை வரையறுக்காது. ஒரு கதவு மூடப்பட்டால் நீர் ஒரு சிறந்த கதவை திறக்கிறீர். இப்போது அந்த சிறந்த கதவு, அந்த பரந்த வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. எப்பாத்தா, இழந்த ஆசீர்வாதங்களின் கதவுகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, திருடப்பட்ட ஆண்டுகளின் களஞ்சியங்கள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, என் எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். பிசாசு அழிப்பதற்காக திருடினான், ஆனால் நீர் அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். இந்த தாமதம் ஒரு மறுப்பு அல்ல, ஆனால் ஒரு சிறந்த திட்டத்திற்கான தயாரிப்பு என்பதை நான் அறிவேன். நான் இப்போது என் திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் திரும்பப் பெறுகிறேன். என் வெற்றி இரட்டிப்பாக இருக்கும். என் சாட்சியம் பெரிதாக இருக்கும்.
பிசாசின் திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் வெற்றி பெறுகிறது. ஆமென். 10ஆம் அலை நேர்காணலில் தெய்வீக ஞானம். பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தின் ஊற்றே, நான் விசா நேர்காணலுக்குச் செல்லும்போது என் நாவாக, என் ஞானமாக, என் நினைவாக நீரே இரும். நான் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். என் வார்த்தைகளில் கிருபையையும், என் பதில்களில் தெளிவையும், என் நடத்தையில் நம்பிக்கையையும் தாரும். நேர்காணல் அதிகாரியின் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை என் வாயில் தாரும். எந்தவொரு தந்திரமான கேள்வியும் என்னை குழப்பாது. எந்தவொரு எதிர்பாராத சூழ்நிலையும் என்னை நிலைகுலையச் செய்யாது. நான் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் உண்மையாகவும் பேசுவேன். என் கோப்புகளில் இல்லாததை கூட என் வார்த்தைகளின் மூலம் அதிகாரி நம்பும்படி செய்வீராக. என் சாட்சியம் சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும். எப்பாத்தா, என் வாய் தெய்வீக ஞானத்தால் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, என் மனம் தெய்வீகத் தெளிவால் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, அதிகாரியின் காதுகள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத் திறக்கப்படட்டும். நான் பயத்தின் ஆவியை நிராகரிக்கிறேன். நான் குழப்பத்தின் ஆவியை நிராகரிக்கிறேன். நான் தேவனுடைய வல்லமை, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். நான் நேர்காணலில் தனியாக இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடன் இருக்கிறார். வெற்றி எனக்கு உறுதியானது. ஆமென். 11ஆம் அலை செயல்முறையை விரைவுபடுத்துதல். காலங்களையும் நேரங்களையும் தன் கையில் வைத்திருக்கும் தேவனே, என் ஆவணங்கள் மற்றும் விசா செயல்முறையில் உள்ள ஒவ்வொரு தாமதத்தையும் நான் கண்டிக்கிறேன். நான் இப்போது ஒரு தெய்வீக விரைவுபடுத்தலை கட்டளையிடுகிறேன். மாதங்கள் எடுக்கும் செயல்முறை வாரங்களில் முடியட்டும். வாரங்கள் எடுக்கும் செயல்முறை நாட்களில் முடியட்டும். நாட்கள் எடுக்கும் செயல்முறை மணிநேரங்களில் முடியட்டும். என் விண்ணப்பம் கோப்புகளின் அடியில் புதைக்கப்படாமல் மேலே கொண்டு வரப்படட்டும். என் பெயர் பட்டியலில் முதலில் வரட்டும். எப்பாத்தா, நேரத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, அதிகாரத்துவத்தின் மெதுவான சக்கரங்கள் வேகமாகச் சுழலட்டும். எப்பாத்தா, என் கோப்பு விரைவான பாதைக்கு மாற்றப்படட்டும். கால தாமதம் செய்யும் ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். தள்ளிப்போடும் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையையும் நான் மாற்றுகிறேன். தேவனுடைய நேரம் சரியானது. இப்பொழுது எனக்கான அற்புதத்தின் நேரம். என் சாட்சியம் தேவன் எப்படி விரைவாகச் செயல்பட்டார் என்பதாக இருக்கும். சோம்பேறித்தனத்தின் ஆவிகள், அலட்சியத்தின் ஆவிகள் என் கோப்புகளை கையாளும் நபர்களிடமிருந்து வெளியேறட்டும். அவர்கள் என் விஷயத்தில் விடாமுயற்சியுடனும் ஆர்வத்துடனும் வேகத்துடனும் செயல்படட்டும். தெய்வீக அவசரம் இந்த செயல்முறையை பற்றிக் கொள்ளட்டும். ஆமென். 12ஆம் அலை நல்ல செய்தியின் பிரகடனம். நான் இப்போது விசுவாசத்தில் நின்று என் அற்புதத்தை பிரகடனம் செய்கிறேன். நான் சோதனைகளை பார்க்கவில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை பார்க்கிறேன். நான் தடைகளை பார்க்கவில்லை, திறந்த கதவுகளை பார்க்கிறேன். என் விசா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. என் ஆவணங்கள் என் கைகளில் உள்ளன. என் பயணச் சீட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டன. என் பயணம் பாதுகாப்பானது. நான் ஏற்கனவே என் இலக்கை அடைந்து விட்டேன். நான் என் புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன். இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கும் தேவனுடைய பிள்ளையாக நான் என் வெற்றியை அழைக்கிறேன். நான் என் அற்புதத்தை அழைக்கிறேன். நான் என் சாட்சியத்தை அழைக்கிறேன். எப்பாத்தா, என் எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. என் வாய் துதியால் நிரம்பியுள்ளது. என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. நான் புலம்புவதை நிறுத்திவிட்டேன். நான் துதிக்கத் தொடங்கிவிட்டேன். நான் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். நான் கொண்டாடத் தொடங்கிவிட்டேன். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஆவியும் ஜீவனுமானவை. அவை என் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. என் விசுவாசத்தின் பிரகடனம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. அது பூமியில் நிறைவேற்றப்படுகிறது. அது முடிந்தது. அது நிறைவேறியது. ஆமென். 13ஆம் அலை புனித ரஃபேலின் குணப்படுத்தும் தைலம். அதிதூதரான புனித ரஃபேலே, தேவனுடைய குணமாக்கும் கரமே, இந்த நீண்ட காத்திருப்பால், இந்த நிராகரிப்புகளால், இந்த நிச்சயமற்ற தன்மையால் என் ஆத்துமாவில், என் மனதில், என் உடலில் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு காயத்தையும் குணமாக்க இப்போது வாரும். என் நரம்பு மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு பதட்டத்தையும், என் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு பயத்தையும், என் மனதில் உள்ள ஒவ்வொரு கவலையையும் உமது குணப்படுத்தும் தைலத்தால் அமைதிப்படுத்தும். தூக்கமில்லாத இரவுகளால் ஏற்பட்ட சோர்வை நீக்கும். கண்ணீரால் மங்கிய என் கண்களுக்கு புதிய பார்வையை தாரும். நம்பிக்கையின்மையை குணமாக்கி அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்குள் விதைப்பீராக.
விரக்தியின் ஆவி, மனச்சோர்வின் ஆவி, கைவிடப்பட்ட உணர்வு ஆகியவற்றை என்னிடமிருந்து அகற்றிவிடும். நான் தனியாக இல்லை என்பதை எனக்கு உணர்த்தும். பரலோகம் எனக்காக போராடுகிறது என்பதை என் ஆத்துமா அறியட்டும். எப்பாத்தா, என் உணர்ச்சிகளின் கதவுகள் குணமடையத் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, என் ஆத்துமா சமாதானத்தால் நிரம்பத் திறக்கப்படட்டும். நான் குணமடைகிறேன், நான் முழுமையாகிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். ஆமேன். 14ஆம் அலை, செயல்முறையில் உள்ள நோயை குணப்படுத்துதல். புனித ரஃபேலே, தெய்வீக மருத்துவரே, என் விண்ணப்ப செயல்முறையில் உள்ள நோய்களை குணமாக்குமாறு நான் வேண்டுகிறேன். என் கோப்புகளில் உள்ள பிழைகள், காணாமல் போன ஆவணங்கள், தவறான தகவல்கள் போன்ற ஒவ்வொரு நோயையும் குணமாக்கும். இந்த செயல்முறையை தாக்கியிருக்கும் தாமதம் என்ற காய்ச்சலை தணிப்பீராக. நிராகரிப்பு என்ற புற்றுநோயை வேரோடு பிடுங்கி எறிவீராக. அதிகாரத்துவத்தின் பக்கவாதத்தை குணமாக்கி அதை சீராகவும் வேகமாகவும் செயல்படச் செய்வீராக. உமது குணமாக்கும் பச்சை ஒளி என் விண்ணப்பத்தைச் சுற்றிலும், அதை கையாளும் அலுவலகத்தைச் சுற்றிலும், அதை பரிசீலிக்கும் அதிகாரிகளைச் சுற்றிலும் பிரகாசிக்கட்டும். இந்த ஒளி எல்லா குழப்பங்களையும் நீக்கி தெளிவைக் கொண்டு வரட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி வழியை சுகமமாக்கட்டும். என் விண்ணப்பம் இப்போது ஆரோக்கியமானது, முழுமையானது மற்றும் அங்கீகாரத்திற்கு தயாரானது. அது தெய்வீக ஆரோக்கியத்தால் நிரம்பியுள்ளது. எந்த நோயும் அதை தாக்க முடியாது. ஆமேன். 15ஆம் அலை, பயணத்திற்கான தெய்வீக வழிகாட்டுதல். பயணிகளின் பாதுகாவலரான புனித ரஃபேலே தோபியாவுக்கு வழிகாட்டியது போல என் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் எனக்கு வழிகாட்டுவீராக. சரியான நேரத்தில் சரியான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க எனக்கு வழிகாட்டும். சரியான நபர்களை சந்திக்க எனக்கு வழிகாட்டும். சரியான வார்த்தைகளை பேச எனக்கு வழிகாட்டும். என் பயணம் முழுவதும் விமான நிலையத்தில், விமானத்தில், நான் சென்றடையும் நாட்டில் உமது பிரசன்னம் என்னுடன் இருக்கட்டும். ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் என்னை பாதுகாப்பீராக. நான் என் இலக்கை பாதுகாப்பாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அடைய உதவி செய்வீராக. எப்பாத்தா, என் பயணப் பாதைகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, பாதுகாப்பான பயணத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். நான் தனியாக பயணிக்கவில்லை. என் பாதுகாவல் தூதர், அதிதூதர் ரஃபேல் என்னுடன் வருகிறார். என் பயணம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. என் வருகை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. இப்போது முதல் என்றென்றைக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். 16ஆம் அலை, பயத்தின் ஆவியை விரட்டுதல். நான் பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம், நேர்காணலில் தோற்றுவிடுவோமோ என்ற பயம், பணம் பற்றாக்குறையாகி விடுமோ என்ற பயம், எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம், இவை அனைத்தும் இப்போது என்னை விட்டு வெளியேறட்டும். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் வல்லமை, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியையே கொடுத்திருக்கிறார். நான் பயத்தால் முடக்கப்பட மாட்டேன். நான் விசுவாசத்தால் இயக்கப்படுகிறேன். என் நம்பிக்கை என் பயத்தை விட பெரியது. என் தேவன் என் பிரச்சனைகளை விட பெரியவர். புயலின் நடுவே படகில் இயேசு உறங்கிக் கொண்டிருந்தது போல, இந்த நிச்சயமற்ற சூழ்நிலையின் நடுவே நான் என் ஆத்துமாவில் அமைதியாக இருக்கிறேன். ஏனென்றால் என் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உறங்குவதில்லை, ஒருபோதும் தூங்குவதில்லை. அவர் எனக்காக பார்த்துக் கொள்கிறார். எனவே பயமே, உனக்கு என் மீது அதிகாரமில்லை. நான் உன்னை இயேசுவின் இரத்தத்தால் மௌனமாக்குகிறேன். நான் சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நான் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறேன். நான் வெற்றியை தேர்ந்தெடுக்கிறேன். ஆமென். 17ஆம் அலை, விரக்தி மற்றும் கைவிடுதலுக்கு எதிரான ஜெபம். ஆண்டவரே, சில நேரங்களில் நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன். என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று தோன்றுகிறது. இந்த விரக்தியின் ஆவியை நான் இப்போது எதிர்க்கிறேன். நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை என்று உமது வார்த்தை சொல்கிறது. நீர் என் பெயரை உமது உள்ளங்கைகளில் பொறித்துள்ளீர். என் கண்ணீரை உமது துருத்தியில் சேமித்து வைக்கிறீர். என் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறீர். தாமதம் ஒரு மறுப்பு அல்ல என்பதை நான் அறிவேன். காத்திருப்பு வீணானது அல்ல. இந்த காத்திருப்பு காலத்தில் நீர் என் குணத்தை உருவாக்குகிறீர். என் விசுவாசத்தை பலப்படுத்துகிறீர். என்னை அற்புதத்திற்கு தயார் செய்கிறீர். எனவே நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் நம்பிக்கையை இழக்க மாட்டேன்.
நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், தொடர்ந்து விசுவாசிப்பேன், தொடர்ந்து துதிப்பேன். எப்பாத்தா, என் இதயம் புதிய நம்பிக்கையால் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, என் ஆவி புதிய பெலத்தால் திறக்கப்படட்டும். நான் கைவிடப்படவில்லை. நான் மிகவும் நேசிக்கப்படுகிறேன். என் அற்புதம் சரியான நேரத்தில் வரும். ஆமென். 18ஆம் அலை, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான பிரகடனம். புனித ரஃபேலின் குணமாக்கும் ஆற்றலின் கீழ் நான் என் உடல், மனம் மற்றும் ஆவிக்கு முழுமையான ஆரோக்கியத்தை பிரகடனம் செய்கிறேன். இந்த விசா செயல்முறையின் மன அழுத்தம் என் ஆரோக்கியத்தை பாதிக்காது. என் இரத்த அழுத்தம் சீராக இருக்கட்டும். என் இதயம் அமைதியாக துடிக்கட்டும். என் மனம் தெளிவாக இருக்கட்டும். நான் இரவில் நிம்மதியாக உறங்குவேன். நான் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவேன். எந்த நோயும், எந்த வலியும், எந்த பலவீனமும் என் உடலில் தங்காது. நான் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டவன். என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அது ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கிறது. நான் என் பயணத்திற்கு தயாராக இருக்கிறேன். நான் என் புதிய வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறேன். என் உடல், என் மனம், என் ஆவி மூன்றும் தெய்வீக சமநிலையில் உள்ளன. நான் முழுமையானவன், நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். 19ஆம் அலை, வெற்றியின் முத்திரை. இப்போது பரலோகத்தின் அதிகாரத்துடன் நான் என் அற்புதத்தின் மீது முத்திரை பதிக்கிறேன். இது முடிந்துவிட்டது. போர் முடிந்தது. வெற்றி என்னுடையது. எப்பாத்தா என்ற வார்த்தை அதன் வேலையை செய்துவிட்டது. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. தடைகள் அகற்றப்பட்டு விட்டன. மலைகள் சமமாக்கப்பட்டு விட்டன. கோணலான பாதைகள் நேராக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது என் விசா அங்கீகரிக்கப்பட்டதாக பார்க்கிறேன். என் பாஸ்போர்ட்டில் முத்திரை குத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். என் ஆவணங்கள் என் கைகளில் இருப்பதை பார்க்கிறேன். நான் விமானத்தில் ஏறுவதை பார்க்கிறேன். நான் என் புதிய தேசத்தில் கால் பதிப்பதை பார்க்கிறேன். இது இனி ஒரு கனவு அல்ல. இது என் யதார்த்தம். நான் அதை விசுவாசத்தால் பற்றிக் கொள்கிறேன். பிசாசால் இதை திருட முடியாது. மனிதனால் இதை தடுக்க முடியாது. தேவனுடைய திட்டம் என் வாழ்வில் நிறைவேறிவிட்டது. நான் சாட்சியின் பக்கத்தில் நிற்கிறேன். என் அழுகை ஆனந்தக் களிப்பாக மாறியது. என் துக்கம் கொண்டாட்டமாக மாறியது. தேவனுக்கே மகிமை. ஆமென். 20ஆம் அலை, நன்றி மற்றும் கொண்டாட்டம். பரலோகத் தந்தையே, இந்த மாபெரும் வெற்றிக்காக, இந்த அற்புதத்திற்காக, இந்த திறந்த கதவுகளுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எனக்காக போரிட்ட அதிதூதர்களான மிக்கேல், கப்ரியேல் மற்றும் ரஃபேலுக்கு நன்றி. நீர் உண்மையுள்ளவர். நீர் வாக்கு மாறாதவர். நீர் சொன்னதைச் செய்பவர். என் இதயம் நன்றியால் பொங்குகிறது. என் உதடுகள் துதியால் நிரம்பியுள்ளன. நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். இனி இதை ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டேன். நான் இப்போது கொண்டாட்டத்தின் ஆவிக்குள் நுழைகிறேன். என் சாட்சியை நான் தைரியமாக பகிர்ந்து கொள்வேன். உமது நாமம் என் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படும். இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் மட்டுமே. இதிலிருந்து இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் பாயும். நான் உமது நன்மையையும் கிருபையையும் என் வாழ்நாள் முழுவதும் ருசிப்பேன். எல்லாம் உமக்கே மகிமை, மரியாதை, கனம், இப்போது மற்றும் என்றென்றைக்கும். ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில் அற்புதம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக முத்திரை பதிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதே. உன்னைப் போலவே அற்புதம் தேவைப்படும் 3 பேருக்காவது இந்த வீடியோவை பகிர்வதன் மூலம் விசுவாசத்தின் விதையை நடு. கீழே கருத்துரையில் நான் எனது விசாவையும் ஆவணங்களையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்து உன் விசுவாசத்தை உலகறியச் செய். உன் சாட்சி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. தேவனுடைய சமாதானம் உன்னோடு இருப்பதாக.